ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தமிழக சட்டத்துறையில் அதை கோர்ட்டில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பம் செய்யலாம். அலுவலக உதவியாளர், கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு பல்வேறு விதமான பதவி வந்து வெளியிட்டிருக்காங்க. 8th டிகிரி கிராஜுவேஷன் முடித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். கடைசி தேதி 14/7/2025. இந்த வேலைவாய்ப்பு குறித்து முழு தகவலும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான தகவல் உங்கள் மொபைலுக்கு வரும், இல்லைனா வராது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் தான் சட்டப்பணிகள் ஆலோசனை குழுவில் தான் இந்த வேலைவாய்ப்பு குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு விதமான பதவின்னு சொல்லியிருக்கோம். அதில் முதல் பதவி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் 1 காலிப்பணியிடங்களும், டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் 3 காலிப்பணியிடங்களும், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் 6 காலிப்பணியிடங்களும், ஆஃபீஸ் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுங்கிற பதவிக்கு 3 காலிப்பணியிடங்களும், ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட் பண்ணி 1 காலிப்பணியிடங்களும், ஆஃபீஸ் பியூன்ட்டு 3 காலிப்பணியிடங்களும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அரியலூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு குறித்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு விண்ணப்பம் செய்கிறது கடைசி தேதி 14/7/2025 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பம் செய்யலாம். ஸோ இதை குறித்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனுடைக்கான கல்வி தகுதி விவரங்கள் அனைத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் பதவிக்கு டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் படித்தவர்கள் தான் விண்ணப்பம் செய்ய முடியும். அடுத்து சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு தொகுதி பணியிடங்கள் குறித்தும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஃபார் அட்லீஸ்ட் 10 years அனுபவம் இருக்கணும். போன்ற கிரிமினல் லா போன்ற படித்தவர்கள் ஓரல் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும். அதை பற்றி விவரங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு படித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருடம் கிரிமினல் லா அனுபவம் இருக்கணும் போன்ற விவரங்களும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா 3 வருடம் கிரிமினல் லா ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பற்றி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்தவர்கள், கிராஜுவேஷன் படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். டைப்பிங் பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். அதை பற்றி விவரங்கள். ஆஃபீஸ் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் அதை பற்றி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முழுதும் படித்து புரிந்து கொண்ட பிறகு இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.